அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற சில செய்திகளினுடைய தொகுப்பாக இன்றைய பார்வை அமையப்போகிறது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு மந்திவில் பகுதியில் விடுதலை புலிகளினுடைய தலைவர் மற்றும் ஏனைய தளபதிகள் தங்களது தொடர்பாடல் நடவடிக்கைக்காகவும் தங்களது ஆலோசனை கூட்டங்களை நடாத்துவதற்காகவும் பயன்படுத்திய பதுங்கு குழி என்று சந்தேகிக்கப்படுகின்ற ஒரு பங்கர் ஒன்றினை தோண்டும் பணியினை இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு போலீசார் ஆரம்பித்திருக்கின்றார்கள். 2 ஏக்கர் மதிக்கத்தக்க தனியார் காணி ஒன்றில்தான் இந்த பங்கர் அமைந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தொகுப்பினையும் மிக நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த பாதாள உலக குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற குறித்த நபர் மலேசியாவில் வைத்து தனது 3 சகாக்களோடு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பாகவும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து துபாயில் இருந்து வந்த மிகப்பெரிய போதை வர்த்தக பண ஆசாமி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாகவும் மோப்ப நாய் ஒன்றின் உதவியோடு மிகப்பெரிய போதைப்பொருள் வர்த்தக பெண்மணி ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இவை தொடர்பான தொகுப்பாகத்தான் இன்றைய நாளில் இந்த தொகுப்பு அமையப் போகிறது. வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். தென்னிலங்கையில் ஆடம்பர வீடொன்றுக்குள்ள சூட்சுமமான முறையில் போதைப்பொருள் மறைத்து வைத்திருந்த நிலையில் அந்த வீட்டின் உரிமையாளரான பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. போலீசாரின் மோப்ப நாயான பெர்சியின் காட்டி கொடுப்புக்கு அமைய வீட்டின் கழிவறை நீர்த்தொட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. கிக்கடுவ நலகஸ்தனிய பகுதியில் உள்ள ஆடம்பரமான இருமாடி வீடொன்றிலேயே இவை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வீட்டின் உரிமையாளரான பெண் ஒருவர் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவதாக காலி போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுது. வீட்டினை சோதனையிட்ட போது எந்த ஒரு போதைப்பொருளும் கிடைக்கவில்லை என்றும் மோப்பநாயின் உதவியுடன் மீண்டும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுது. இதன்போது வீட்டின் மாடி கழிவறையின் நீர்த்தொட்டிக்குள் பொலித்தீனில் சுற்றப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த 14.8 கிராம் கெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து 39 வயதான வீட்டு உரிமையாளரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக காலி போலீசார் தெரிவித்துள்ளனர். துபாயில் இருந்து இலங்கைக்கு வந்த நபர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்திருக்கிறாங்க இலங்கை சுங்க திணைக்களம். தனது வங்கி கணக்குக்கு 10 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணப்பரிமாற்றம் செய்தமை தொடர்பாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் துபாய்க்கு தப்பிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் மத்திய வங்கியின் மத்திய புலனாய்வு பிரிவின் இரகசிய தகவலை தொடர்ந்து நேற்று குறித்த நபர் நாடு திரும்பும் போது கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் பிளியந்தலையைச் சேர்ந்தவர் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருக்குது. இந்த நபருக்கு சொந்தமான வங்கி கணக்கு மூலம் நடைபெறும் அசாதாரண நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கியின் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணையின் போது இவ்வளவு பெரிய தொகையை பெறுவதற்கு அவருக்கு எந்த வணிகமோ அல்லது வருமானமோ ஆதாரமோ இல்லை என்று கண்டறியப்பட்டிருக்குது. மேலும் விசாரணையை மேற்கொள்கிற போது போதைப்பொருள் கடத்தலில் இந்த நபர் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்திருக்குது. அதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அவரை தேடிய போது அவர் நாட்டை விட்டு வெளியேற நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் தெரியப்படுத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அவருக்கு எதிராக பயணத்தடையை பெற்றுள்ளனர். அதன்படி அவர் நாடு திரும்பிய போது கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுது. இலங்கையின் மிகவும் ஆபத்தான குற்றவாளியாக கருதப்படும் பாதாள உலக தலைவரான கெகல்பத்ர பத்மே மலேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. கெமல்பத்ர பத்மே ஹொமாண்டோ சாலித மற்றும் ஹரட்டாவின் மனைவியுடன் கைது செய்யப்பட்டதாக மலேசிய தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்குது. கெகல்பத்ர பத்மே மற்றும் பிற பாதாள உலக நபர்கள் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி மலேசியா வழியாக தாய்லாந்துக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது மலேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரித்த போது கெகல்பத்ர பத்மே மற்றும் 3 பேரை மலேசிய போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் ஆனால் போலீசார் இன்னும் அதை உறுதிப்படுத்தவில்லை எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் மலேசிய போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுக்கடை நீதிமன்ற அறைக்குள் பாதாள உலக தலைவர் கனைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டமையின் பிரதான சூத்திரதாரியாக கெகல்பத்ர பத்மே செயற்பட்டதாக நம்பப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரிய அளவிலான நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை இன்றைய தினம் காலை 10:30 மணியளவில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. 8ஆம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணியொன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என்று கருதப்படும் நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MPR கேரத் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2 ஏக்கர் வரையிலான குறித்த காணி விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டது. இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரியளவில் நிலக்கீழ் பதுங்குகுழி ஒன்று அமைக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கன்னிவெடி அகற்றும் இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தனர். போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்குகுழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை. இந்த நிலையில் நிலக்கீழ் பதுங்குகுழி சுமார் 20 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. குறித்த பதுங்குகுழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதமோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தின் போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த நிலக்கீழ் பதுங்குகுழியை கிராம சேவையாளர், விசேட அதிரடிப்படையினர், குண்டு செயலிழக்கும் பிரிவினர், போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. நிலக்கீழ் பதுங்குகுழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனையும் வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் மாலை சம்பவ இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்தும் இன்று காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10:30 மணியளவில் அகழ்வு பணி ஆர்வமாகி நடைபெற்று வருகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விளக்க காணொளிகளை இப்போது நீங்கள் பார்வையிட முடியும்.
இவைதான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்த தொகுப்பு. நாளைய நாளில் மற்றொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.